படுகொலைகள் அரசாங்கத்தால் திட்டமிடப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். அரசாங்கமே தேடி சென்று கொலை செய்த வரலாறு இருக்கின்றது. சிறைச்சாலை கடந்த கால இந்த வெலிக்கடை சிறைச்சாலை படுகொலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு முன்னர் நடந்த 1983 எடுத்துக்கொண்டாலும் கூட, வெலிக்கடை குட்டிமணியுடைய படுகொலை எடுத்துக்கொண்டாலும் சரி, தேடி சென்று அரசாங்கத்தால் ஏவப்பட்ட ஏவலாளிகள், கொலையாளிகள் அந்த சிறைச்சாலைக்குள்ளே சென்று அந்த தமிழ் இளைஞர்களுடைய கண்களை தோண்டி வெளியே எடுத்து படுகொலை செய்த வரலாறு. இன்றைக்கு எங்களுடைய அமைச்சர் ஹர்ஷன நாணயக்க அவர்கள் மிகவும் சந்தோஷமாக, மிகவும் கூல் டவுனாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஏன்? வேறு எதுனாலும் அல்ல, இன்றைக்கு அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானமாக இருந்த போதிலும் கூட அவர் எந்த விதமான கலக்கம் இல்லாது, எந்த விதமான பதற்றம் இல்லாது, எந்த விதமான அச்சம் இல்லாது மிகவும் சுதந்திரமாக சிரித்து விளையாண்டு கொண்டிருக்கின்றார். வேறு எதுனாலும் அல்ல, அவருக்கு தெரியும் அவருடைய மனசாட்சி என்னவென்று. தனது அந்த மனசாட்சிக்கு ஏற்ப குற்றம் இழைக்காதவர்களே இன்றைக்கு எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற அமைச்சர்களாக. அந்த வகையில் எங்களுக்கும் தெரியும், கௌரவ ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் எந்த விதமான குற்றங்களையும் இழைக்காத, அதே நேரத்தில் மற்றவர்களை பற்றி நினைக்கின்ற, மற்றவர்களுடைய வாழ்க்கையை நேசிக்கின்ற, அந்த நேசத்திற்கு ஏற்ப தனது செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரு நேசமுள்ள மனிதர். ஆனால் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் எல்லாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், இந்த நாட்டில் கடந்த அந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை படுகொலை என்பது, அந்த சம்பவம் என்பது மிகவும் வருந்தத்தக்கது, மிகவும் கவலைக்கிடமானது. 30க்கும் அதிகமானவர்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பறிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அதை கேள்விப்பட்ட அடுத்த நிமிடமே தனது இரங்கலை, தனது மரியாதையை, தனது ஆழ்ந்த செயற்பாடுகளை வேகமாக முடக்கிவிட்டிருந்தார் எங்களுடைய ஹர்ஷன நாணயக்க அவர்கள். அந்த வகையில் இந்த சம்பவம் சம்பந்தமாக பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லலாம். எவ்வாறான கருத்துக்களை சொல்லுகின்ற போதிலும் கூட, கௌரவ பிரதிக்குழுக்களின் தவிசாளர் அவர்களே, எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நன்றாக தெரியும், இன்றைக்கு இந்த சம்பவம் என்பது இதுதான் முதலாவது சம்பவம் கிடையாது. இது புதிய அனுபவமும் கிடையாது. இவ்வாறான சம்பவங்கள் நிறைய எமது நாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. படுகொலைகள் அரசாங்கத்தால் திட்டமிடப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். அரசாங்கமே தேடி சென்று கொலை செய்த வரலாறு இருக்கின்றது. சிறைச்சாலை கடந்த கால இந்த வெலிக்கடை சிறைச்சாலை படுகொலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு முன்னர் நடந்த 1983 எடுத்துக்கொண்டாலும் கூட, வெலிக்கடை குட்டிமணியுடைய படுகொலை எடுத்துக்கொண்டாலும் சரி, தேடி சென்று அரசாங்கத்தால் ஏவப்பட்ட ஏவலாளிகள், கொலையாளிகள் அந்த சிறைச்சாலைக்குள்ளே சென்று அந்த தமிழ் இளைஞர்களுடைய கண்களை தோண்டி வெளியே எடுத்து படுகொலை செய்த வரலாறு, கடுமையான சித்திரவதை செய்த வரலாறு இருக்குது. அப்ப அன்றைய காலகட்டங்கள் அவ்வாறான படுகொலைகள் அரசாங்கத்தால் திட்டமிட்டப்பட்டவை, செய்யப்பட்டவை. ஆனால் இந்த சம்பவம் என்பது அரசாங்கத்திற்கும் இந்த சம்பவத்திற்கும் அதாவது எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இது கவலைக்குரிய விடயம் இருந்த போதிலும் கூட அதற்கு எதிராக விஷேடமாக இன்றைக்கு கூறுகின்றார்கள். எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் பேசுகின்ற போது எங்களுக்கு ஒரு விடயத்தை காணக்கூடியதாகும்.
என்னவென்றால் பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, எதிர்கட்சியினர் காலையில் அவர்களுடைய பேச்சுக்களை ஆரம்பிக்கும் போது பெரிய வீரர்களை போன்று பேசினார், மிகவும் சத்தமாக பேசினார். ஏனென்றால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்ததன் பிறகு அதன் மூலமாக அரசன நாணயக்காரை வெளியேற்றுகின்ற பாணியில் ஆரம்பத்தில் உரை இருந்தது. ஆனால் பகலாகின்ற பொழுது, மத்தியானமாகின்ற பொழுது அந்த சூடெல்லாம் இறங்கி இன்றைக்கு பதுங்கிய பூனைகளாட்டம் பதுங்கி இருக்கின்றார்கள். அதனால் எந்த விதமான அர்த்த புஷ்டியான கருத்துக்களை கூட, அது தாங்களால் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம், அந்த தீர்மானத்திற்கு ஒரு அர்த்த புஷ்டியான கருத்துக்களை முன்வைக்கின்ற ஒரு ஆற்றல் உள்ள பேச்சுக்களை கூட இன்றைக்கு இந்த சபையிலே காண கிடைக்கவில்லை. அதனால் அதன் பொழுது அவர்கள் கூறிக்கொண்டு சொல்லுகின்றார்கள், இந்த அரசாங்கம் என்பது அனுபவம் இல்லாதவர்கள், அதனால் இவர்களுக்கு மிச்ச நாள் நீண்டு பிடிக்க மாட்டார்கள், அதனால் தான் இந்த அரசன நாணயக்காரருக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர்களை நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற போதும் சொன்னார்கள், நாங்கள் அனுபவம் இல்லாதவர்கள், எந்த விதமான தேர்ச்சி இல்லாதவர்கள், அதனால் இவர்கள் வெகு கூடிய சீக்கிரம் இல்லாது போய்விடுவார்கள் என்றார். ஆனால் இன்றைக்கு 2 வருடம் ஆகின்றோம். 2 வருடத்துக்கு பிறகும் அதே புராணத்தை மாத்திரம் பாடுவதை தவிர வேறு எதுவும் கிடையாது. அது மாத்திரமல்ல, அவர்கள் புராணங்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் மக்கள் மத்தியில் சென்று கொண்டிருக்கின்றோம், மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் செவிமடுக்கின்றோம். பிரச்சனைகளை செவிமடுப்பதன் காரணமாக பிரதி குழுக்களின் தவிசாளர்களை மக்களுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் தேசிய மக்கள் சக்தியை சூழ, அல்லது எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவை சூழ அணிதிரண்டு கொண்டிருக்கின்றார். அவ்வாறான அணிதிரள்வின் காரணமாக இன்றைக்கு இவர்கள் கலக்கம் அடைந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு மக்களிடம் சென்று கேட்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் சர்வாதிகாரமான அரசாங்கமா, அல்லது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுதால், அல்லது மக்களை கடத்துகின்றார்களா, அல்லது ஊடகவியலாளர்கள் ஒடுக்கின்றார்களா, அல்லது ஊடக நிறுவனங்களை தீ வைக்கின்றார்களா என்று கேட்கின்ற பொழுது கிடையாது. ஆனால் கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டின் நான் முதலிலே சொன்ன அனைத்தையும் கட்டவிழ்த்து விடப்பட்ட, அனைத்து அடக்குமுறைகளையும் கட்டவிழ்த்து விடப்பட்ட வரலாறு தான் எங்களுக்கு இருக்கின்றது வரலாறு. ஆனால் அந்த வரலாறு இன்றைக்கு மாற்றமடைந்ததன் காரணமாகவும், அதே நேரத்தில் இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ், சிங்கள, முஸ்லீம் எல்லா மக்களும், அது வடக்கா, கிழக்கா, தெற்கா, மேற்கா என்று பாராது நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை சூழ அணிதிரண்டு இருக்கின்றார்கள்.